You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் 3 பேர் வந்து கார்க் வாங்குறதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனலாக நாங்கள் வந்து கார்க் வாங்கிட்டு நாங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்ககிட்ட வந்து ஆல்ரெடி பேட் இருந்தது, பட் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு கார்க் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து 10 ருபீஸ் கார்க்கு, 10 ருபீஸ் கிடையாது, பிளாஸ்டிக் கார்க்ஸ் இது வந்து 35 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10 ருபீஸ் தான் வந்து அந்த காலத்தில் அப்படி இருக்கும். இது என்னென்னா வந்து என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் வந்து ஒரு ட்ரைனிங்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு ப்ளே பண்ணுறது, ஒரு கேம் வந்து இது பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தோம். பேட் வந்து ஆல்ரெடி வந்து அவள் வீட்டில் இருந்துச்சு. நாங்கள் விளையாட போகும்போது என்ன ஆகுதுன்னு தெரியல, ஒரே வண்டியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வேறு ஒரு பக்கம் நாங்கள் அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ளே பண்ணி ரொம்ப இயர்ஸுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து ப்ளே பண்ணும்போது வந்து சர்வீஸ் வந்து சைடில் போகுது, ஒரு பக்கம் நேராக போகுது, ஏதோ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபன்னாக இருந்தது. பட் வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம ப்ளே பண்ணும்போது ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் 3 பேரும் வந்து மாற்றி மாற்றி விளையாடிக்கிட்டு இருந்தோம். விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விலாக் மாதிரி எடுத்தோம். நிறைய விஷயம்ஸ் வந்து இது மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்படியே இது பண்ணிட்டு திருப்பி ஒரு ரைடு போனோம். திருப்பியும் வந்து எங்களுக்கு வந்து இந்த கார்க் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். அது வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஃபெதர் கார்க் வாங்கலாம். பிளாஸ்டிக் கார்க் வந்து நாங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து அடித்தோன்னா அது வந்து ரொம்ப எங்கள் கையே வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அது வேண்டாம், நம்ம நல்ல இந்த கார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ரைடு போய்ட்டு ஃபெதர் கார்க் வந்து 30 ருபீஸ். ஃபெதர் கார்க் 30 ருபீஸ். பட் நம்ம லைட்டாக தட்டினாலே அது நல்ல ஃபோர்ஸாக ஹைட்டாக போகுது. இது வந்து நம்ம நல்ல ஃபோர்ஸாக தட்டினாலுமே வந்து ரொம்ப டவுனில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் நம்ம கார்க்கு வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்க போயிருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 2-3 ஷாப்பில் ட்ரை பண்ணோம். 2-3 ஷாப்லேயுமே கிடைக்கல. தென் வந்து வேற ஒரு ஷாப்பில் போய் பார்த்தோம், அங்கே மட்டும் இருக்குது. ஒரு கடையில் வந்து பிராண்டட் கார்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. பிராண்டட் மீன்ஸ் 180. ஸ்டார்டிங்கே வந்து பிராண்டட்னாலே 180 அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒன்றும் இல்லை எங்களுக்கு பிராண்டட்லாம் வேணாம், எங்களுக்கு நார்மல் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நாங்கள் வாங்கலை. அதை நாங்கள் வாங்காமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு 30 ருபீஸில் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். 30 ருபீஸில் வாங்கிட்டு நாங்கள் ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். நல்லா இருந்தது. தென் வந்து நாங்கள் விளையாடும்போது அவள் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது, அவள் ஷூட் பண்ணும்போது நாங்கள் இது பண்ணுற மாதிரி இருந்தது. மாற்றி மாற்றி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். தென் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் இல்லாதனால மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து இது மாதிரி ப்ளே பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணீங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு நான் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். பாய் பாய்.